செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கிருபையை பற்றி கொள்ள கடவுள். Let us have the grace or let us be thankful. For what purpose? என்று சொன்னால் in order to worship the Lord acceptable. தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யணும். தேவனை நான் நன்கு ஆராதிக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாதா என்று கேட்கலாம். பரலோகமே இட் இஸ் எ வொர்ஷிப்பிங் சென்டர். பரலோகம் என்று சொன்னாங்க ஸ்தோத்திர ஏதோ சாப்பிடுற இடம் கிடையாது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. பரலோகத்தில் போன பின்புதான் அங்க என்னெல்லாம் இருக்கு என்று நமக்கு தெரியும். பரலோகத்தில் நான் அடிக்கடி சொல்வது போல நமக்கு வேற பணியே கிடையாது. Heaven is a resting place for the people who worked for God in the earth. பூமியில் வேலை செய்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் தான் இது பரலோகம். அங்க போய் இவாஞ்சலிக்கல் ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா அங்க பாவிகளே இருக்க மாட்டாங்க. யாருக்கு போய் சொல்ல போகிறீர்கள்? அங்க போய் ஆண்டவரே டைத்து கொடுக்க முடியாது. அங்க டைத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நமக்கு சர்வீஸே கிடையாது. only worshiping God. It is a worshiping center. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பாருங்க, வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் ஆராதனை கூட்டத்தின் பர்வதம் என்று சொல்லப்பட்டு ஆராதனையின் கூடம். The assembly of worshiping, அதாவது ஆராதிக்கிற மக்கள் ஆராதி கூடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நீங்க வேதத்தில் பரலோகத்தில் பார்க்கும்போது ஓயாமல் இடைவிட வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து, அதாவது அங்க வெள்ளையங்கி பிடித்து பல கோத்திர பாஷைகளிலிருந்து வந்த மக்கள் எல்லாம் திரளாக நிற்கிறாங்க. இவங்க யாருன்னு கேட்கிறார்கள். தூதன் சொல்றான், உபத்திரவத்தில் வந்தவங்க இவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரலோகத்துக்கு வந்தவங்க. அவர்களுக்கு இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். பிரைஸ் காட். அவர்கள் இனி பசி அடையவும் இல்லை, தாகம் அடையவில்லை என்று சொல்லப்பட்டு அவர்கள் இரவும் பகலும் கர்த்தரை சேவிக்கிறார்கள். நாம இந்த கிருபையோடு ஆண்டவரை நல்ல என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆராதனை குறித்து நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக worship the Lord acceptable with reverence and godly fear என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெவரன்ஸ் என்று சொன்னா most highest respect toward God is reverence of God. reverence பயபக்தி என்று சொல்லும்போது 7:30 மணிக்கு worship ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
8:30 மணி 8:45 மணிக்கு வந்தாலும் பாஸ்டர் ஒன்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, ஸ்தோத்திரம், 7:30 மணிக்கு பஞ்ச் பண்ணோம்னா நீங்கள் 8:15 மணிக்கு போக மாட்டீங்க. அல்லது உங்களுக்கு வேலை கொடுத்த ஒரு பெரிய பாஸ் அவருக்கு முன்னால நீங்கள் போகும்போது எவ்வளவு ஒரு பணிவு, ஒரு பக்தி உங்களுக்கு இருக்கு. ஆண்டவரை பக்தியோடு நாம் என்ன செய்யணும்? பக்தி மீன்ஸ் we must have most highest respect toward ஆண்டவரை பற்றி பார்க்கும்போது அவர் பயபக்திக்குரியவர். ரெவரன், ரொம்ப ஒரு ரெவரன்சபிள் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கணும். we must have a sense of respect toward தேவனை பற்றி. தேவன் சொன்னால ரொம்ப ஒரு ஸ்தோத்திரம் பயபக்தி நமக்குள் வர வேண்டும். godly fear என்று சொல்லும்போது அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு godly fear-ஓடு பயபக்தியோடும் பக்தியோடும் பயபக்தியோடும் வசனம் மீண்டும் வாசிங்க, லாஸ்ட் பார்ட். நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு பிரியமாக ஆராதனை செய்யணும். அதாவது ஆராதனை என்று சொன்னாலே நம்முடைய முழு ஆவி. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆராதிக்க ஏதோ இன்றைக்கு உள்ள நவ நாகரிக காலத்தில் ரொம்ப லைட் சிஸ்டம் அப்படியே ஆராதிக்கிற, அங்கிருந்து ஒரு வெளிச்சம் இங்கிருந்து வெளிச்சம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மனதில் ஓ இப்போ இப்படிதான் ஆராதனை இருக்கணும் நினைக்கிறோம். நோ, விளக்கு இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதனால்தான் என்று சொல்ல முடியாது. ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நேராக ஒரு நல்ல ஒரு பயபக்தி இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் நாம ஆண்டவரை நல்ல ஆண்டவர் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நாட் pleasable to us and others, it should be pleasable to God. தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யணும். ஆராதித்தால் தான் நம்ம ஆராதனை மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை ஒரு டாபிக், ஒரு கருத்து இருக்கிறது. ஸோ அதை இன்னொரு நாள் நம்ம ஷேர் பண்ணலாம். குறிப்பாக ஆண்டவரை ஆராதிக்க இந்த இடத்துல பயபக்தி, பயம் சொல்லப்பட்டிருக்கு. விசேஷமா இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது சுத்த மனசாட்சி, கிளீன் ஹார்ட், கிளீன் கான்சியஸ் இஸ் வெரி வெரி எசென்சியல் டு வர்ஷிப் காட். நம்ம உள்ளத்துல சுத்தம் இல்லாவிட்டால் how can you worship your God? நல்ல பாடலாம், ஸ்தோத்திரம், அதுவும் இல்லை, நல்லா பாடணும். பட் உள்ளத்தில் இருந்து கர்த்தரை உண்மையை ஆராதிக்கணும்னா ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 தீமோத்தேயு 1:3 மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறேன். பால் சொல்லுகிறார், I thank God whom I worship with a pure conscience. சுத்த இருதய சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வருகிறேன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதே பால் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோடு சேர்ந்து அன்பையும் சாந்தத்தையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு என்று 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கும் போது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள கடவோம். பாருங்க, பரிசுத்த அலங்காரம். ஸ்தோத்திரம் 96:9 worship the Lord in the beauty of holiness. Holiness is the beauty. Hallelujah. அப்ப பாருங்க, பரிசுத்தம், சுத்த மனசாட்சி, சுத்த இருதயம். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது தன் மகனுக்கு கடைசியாக சொல்லப்பட்ட அட்வைஸ் என்ன? என் மகனே, உன் தகப்ப என்னுடைய ஆண்டவரை நீ அறிந்து சுத்த இருதயத்தோடும் உண்மையான இருதயத்தோடும் அவரை என்ன செய்வாயாக? சேவிப்பாயாக. serve him with a pure heart and willing mind, undivided heart என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவரை ஆராதிக்க நம்முடைய இருதயம், நம்முடைய பரிசுத்தம் இவையெல்லாம் முக்கியம். இப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்.
நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் என்ன செய்யணும்? பிரியப்படணும். அப்படி இருக்கும்போதுதான் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம பெற முடியும். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற இடத்திலும் அப்படி நம்ம பழக்குவிக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். ஆகையினால அடுத்த வாரத்தில் 7 7:15 இந்த செய்தியை கேட்ட நீங்கள் வந்து ஆயத்தமாயிருக்கணும். பிசாசு நம்மை அதாவது அதில் தடுப்பான். ஆராதனை செய்ய மக்களை கர்த்தர் அழைக்கும் போது பார்வோன் அவர்களை பிடித்து வைத்தான். போகக்கூடாது, விடக்கூடாது. மோசே சொன்னான், என் ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்ப அவன் கொஞ்சம் அனுமதி கொடுத்தான். ஆண்கள் எல்லாம் போங்க, பெண்கள் எல்லாம் போங்க, எல்லாம் போய் ஆடு மாடுகள் இருக்கட்டும். அப்படி அல்ல, ஆட்டு மாட்டில் ஒரு சரட்டை கூட விட மாட்டோம். நாங்க எல்லாம் டோட்டலி போய் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்ப பிசாசினுடைய ஆவிகள் ஸ்தோத்திர ஆண்டவரை நீங்கள் நானும் ஆராதித்து அதனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து விடக் கூடாது என்பதற்காக எல்லா நாளை விட அன்றைக்கு அதிக தூக்கத்தை தருவான். எல்லா நாளை விட அந்த நாள்ல நமக்கு ரொம்ப பிசினஸ் ஒர்க்குகளை கொடுப்பான். அந்த நேரத்தில் நம்ம தடுக்க என்னென்ன வழிகள்லாம் உண்டோ அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு ஆராதனை வருவதற்கு முன்பாக சண்டை வந்து விடும். சோ ஆண்டவர் ஆராதிக்க கூடாத பிரச்சனைகளை உண்டாக்குவார். சோ நீங்க ஆராதிக்கத்தான் ஆண்டவர் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமான நிலையில் வைத்திருக்க முடியும். நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகத்தை இறங்க பண்ணும், ஒரு துதியின் ஆவி இறங்க பண்ணும், ஒரு ஆராதனை அபிஷேகம் இறங்க பண்ணும், நல்ல கிராட்டிட்யூட்னஸை உருவாக்கி கொடும். கிறிஸ்து எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தரவுகளாக இருக்கிறீர். உம்மை விட்டு விடாதபடி, நன்றி அறிதலின் ஆவியை இழந்து போகாதபடிக்கு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கிருபை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.